எதற்காக நன்றி செலுத்துவது தெரியுமா? உங்களை அவர்கள் பெற்றெடுத்தார்கள், பாலூட்டினார்கள், கஷ்டப்பட்டு வளர்த்தார்கள் என்பதற்காக மாத்திரம்தான். நல்லவர்களாக வளர்த்தார்கள், கெட்டவர்களாக வளர்த்த இரண்டாவது அம்சம். அதற்கு 5 வயதுக்குள்ள வரைக்கும் நல்லவர் கெட்டவர் இல்லையே. உங்களுக்கு பெற்றெடுப்பது, பாலூட்டுவது, நல்ல முறையில் அந்த 5 வயது வரைக்கும் 6 வயது வரைக்கும் உங்களோட கவனத்தை செலுத்தி வளர்த்தாங்க. இதற்காக வேண்டித்தான் தாய்க்கு நன்றி செலுத்துறது, வேற எதுக்கும் அல்ல. நிறைய பேர் நன்றி செலுத்துறேன் அதுக்கு வழங்கல. அதனாலதான் எங்களுக்கு துவா என்ன சொல்லி தருது இஸ்லாம். ரப்பனா ரப்பிர் ஹம்ஹுமா கமா ரப்பயானி சகீரன் வ கபீரன் என்று சொல்லி தரல. எங்களுக்கு எப்படி சிறிய வயதிலே அவர்கள் நன்றி எங்களை பார்த்தார்களோ, அதுபோன்று பெரிய வயதிலும் எப்படி பார்த்து கொண்டிருக்கிறார்களோ அதற்காக வேண்டி அவர்களுக்கு இரக்கம் காட்டு சொல்லி தரல. சிறிய வயதில் எப்படி வளர்த்தார்களோ அதுபோன்று இப்ப அவங்களுக்கு இரக்கம் காட்டு சிறிய வயசுல. அதுக்காக வேண்டிதான் நன்றி எல்லாம். நன்றியும் அவர்களுக்காக துவாவும் அன்பும் அரவணைப்பும் சிறிய வயதில் எங்களை எப்படி வளர்த்தார்களோ அதற்காக வேண்டிதான் நாங்கள் என்ன செய்ய வேண்டும், நன்றி செலுத்த வேண்டும் என்று எங்களுக்கு இஸ்லாம் இந்த துவாவை சொல்லி தருகிறது. குர்ஆனில் கூட அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான், பெற்றோர்களோடு நல்ல முறையில் நடந்து கொள்ளுமாறு நாங்கள் உபதேசித்தோம். ஏன் தெரியுமா? அவளது தாய் ஹமலத்துஹு உம்முஹு குர்ஹன் வ வதஅத்துஹு குர்ஹா, கஷ்டப்பட்டு சுமந்தால், கஷ்டப்பட்டு பெற்றெடுத்தாள். அல்லாஹ் தஆலா சுன்னத்துல சொல்றான், ஹம்லுஹு வ ஃபிசாலுஹு 30 ஷஹரா, சுமந்ததும் பால்குடி மரக்கடிக்க செய்கின்ற காலமும் மொத்தமாக 30 மாதங்கள். மாதத்தை சொல்லி அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். மாதத்தை சொல்லி அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். புரிந்து கொள்ள வேண்டும். நன்றி செலுத்துவது எதற்காக தெரியுமா? இப்ப அவங்க எங்களோட எதற்கு நடந்து கொள்றாங்களோ அதை பத்தி இல்ல, நல்லவர்களா கெட்டவர்களா என்பதற்காகவும் அல்ல. சிறிய வயதுல எப்படி வாழ்ந்தாங்க, எப்படி வளர்த்தாங்க, என்னை எப்படி பாதுகாத்தாங்க, அதற்காக வேண்டிதான் இப்ப நன்றி செலுத்துறது. நாங்க என்ன பாக்குறோம் தெரியுமா? சிறிய வயதுல பால் குடிச்சது ஒருத்தருக்கு ஞாபகம் இல்லையே, பெற்றெடுத்தது ஒருத்தருக்கு ஞாபகம் இல்லையே, வளர்த்தெடுத்தது ஒருத்தருக்கு ஞாபகம் இல்லை, அதெல்லாம் மறந்தாச்சு. எங்கேயோ வானத்திலிருந்து விழுந்த மாதிரி இப்ப தாயும் தந்தையும் என்ன செய்யறது பாக்குறது. இப்ப தாயும் தந்தை என்ன செய்யறது, ஒழுங்கா கவனிக்கிறாங்க இல்ல, கொஞ்சம் நெக்லெக்ட் பண்ண மாதிரி நடக்கிறாங்க, ஒரு அலட்சிய போக்குல நடக்கிறாங்க, எங்களை மதிக்கிறாங்க இல்ல. தாத்தக்கு ஒரு மரியாதை, தங்கச்சிக்கு ஒரு மரியாதை, தாத்தர் ஹஸ்பண்டுக்கு ஒரு மரியாதை, தங்கச்சி ஹஸ்பண்டுக்கு ஒரு மரியாதை, படிச்சவனுக்கு ஒரு மரியாதை, படிக்காதவனுக்கு ஒரு மரியாதை. இதை வச்சு தாய் தந்தையை மதிக்கிறது. சகோதரர்களே, நீங்க சின்னத்துல இருக்கும் வரைக்கும் ஒரு மாதிரி இருக்கும். நீங்களே சொல்லுங்க பாப்போம், கை குழந்தையா இருக்கும் வரைக்கும் பிள்ளைய பத்தி உள்ள அன்பு ஒரு மாதிரி, அது மழலை மொழியில பேசுகின்ற பொழுது எங்கள்ட்ட ஒரு அன்பு ஒரு மாதிரி இருக்கும். வளர்ந்து மோமெல்லாம் மாறின பிறகு அடியோத கொஞ்சம் கூடுவேன், அது கொஞ்சம் ஸ்டைல் வேற, அது குழந்தை அந்த மாதிரி எங்களுடைய உள்ளங்கள் இருக்கும். மாற மாற அப்படி மாறிக்கிட்டே இருக்கும். நீங்க வளர்ந்து ஆளாகின பிறகு நீங்க ஒரு தனி மனிதன், உங்களுக்கு தனி குடும்பம். அந்த நேரத்துல தாயும் தந்தை எப்படி தெரியும், தந்தையும் மகனும் எப்படி தெரியுமா இருப்பாங்க, கூட்டாளியும் கூட்டாளி மாதிரி தான். பொறாமையும் வரும், சில டைம்ல பிரச்சனையும் வரும், நீ ஆனா பிரச்சனையும் வரும். நிறைய நாங்க கண்டிக்கிறோம். நல்லா வளர்த்த வாப்பமார் மகனை பார்த்து சொல்லுவாங்க, மகன் A லெவல் படிச்சு PhD எல்லாம் படிச்சிருப்பான், வாப்ப வந்து O லெவல் தான் படிச்சிருப்பாரு. மகன் வந்து பிராடோல வந்து அப்படி வீட்டுல இறங்குவார், வாப்ப O லெவல் தான் படிச்சிருந்தாரு. O லெவல் அவர் அந்த காலத்தை எப்படி மரியாதை எடுத்திப்பாரு, அந்த காலத்துல பெரிய மரியாதையா எழுதிப்பாரு. இந்த காலத்துல அந்த மரியாதை இல்லாம போயிட்டு வைக்கல. அவர் 70 60 மிகப்பெரிய அப்ப SSC நினைக்கிறேன், அப்ப என்னது கடுமையான மரியாதையோடு இருந்திருப்பாங்க. சகோதரர்களே, இப்ப அந்த மரியாதை இவருக்கு இல்ல. O லெவல் மகன் வந்து கலாநிதியாகி கார்ல வந்து இறங்குவார், வாப்பாரு இவன் நடைய மதையும் பார்த்துட்டு உம்மட சொல்லுவார், இவன் கலாநிதி எல்லாம் அந்த காலத்து 8ஆம் ஆண்டுக்கும் தெரிய வராது, இவன் கலாநிதி பட்டம் எல்லாம் அந்த காலத்து 8ஆம் ஆண்டுக்கு தெரிய வர, அதை ஒட்டி வர்ற ஒரு நடையும் இதுவும் இப்படி சொல்ற வாப்பமாரியா பொறாமை. வாப்புக்கு மகன்ல பொறாமை அடிச்சு உடைக்கிற பொறாமை அல்ல, அப்படி ஒரு எரிச்சல் அவருக்கு வரும். ஏன்னா இப்ப அவரும் ஒரே உயரம், இவரும் ஒரே உயரம், அவன் ஒரு குடும்பம், இவன் ஒரு குடும்பம். மகனாக இருந்தால் அப்படி சொல்லுவான். இவர் எடுப்பையும் நடையும் பார்த்துட்டு அந்த இந்த காலத்து பீஸ்னா அந்த காலத்து 8ஆம் ஆண்டுக்கு சமன் சொல்லத்தான் செய்வாங்க. இதை வச்சு நீ என்ன செய்யக்கூடாது, கோயிக்க கூடாது. உங்களை நோவிக்கணும் என்றே சிலருக்கு சொல்லுவாங்க. நீங்க 10,000 கொண்டு கொடுப்பீங்க, 10,000 தானா இந்த படவை அப்படின்றாங்க. உங்களோட மனசு 10,000 கொண்டு கொடுத்து 10,000 தானா இருந்தாலும் கேட்கிறாரு அப்படி என்னது, அப்படி மனசு 10 இப்படி எல்லாம் நடப்பார்கள். அது போன்று காணி விஷயத்துல அவரோட மகனோடு இருப்பாரு, அவரையே கவனிச்சு அவங்களோட வாழ்ந்து அவங்களோட இருப்பாங்க. காணி பிரிக்க போறாங்க, 1 ஏக்கர் காணி பிரிக்க போறாங்கன்னு வைங்களே, அவங்க எப்படி தானே பாப்பாங்க, இவன் தான் எங்களை கவனிச்சா, இவன் தான் எங்களை பார்த்தா, எங்களோட இருக்கிறான், இவனுக்கு கொஞ்சம் கூட பிரிப்போம், அவனுக்கு ஒரு 5 பேர் குறைப்ப மாட்டேன், குறைச்சு பிரிச்சு முடிச்சிருப்பாங்க. நீங்க ஒரு ஏண்ட காணி பகுதி எங்க, சரி தம்பிக்கு தானே, தம்பி என்றாலும் எல்லாரும் ஒரு குடும்பம் தானே வாழணும் நீங்க பேசுவீங்க. அப்ப உங்களுக்கு என்ன செய்யும் உள்ளத்துல, எனக்கு அநியாயம் செய்யறாங்களே, எனக்கு தவறா நடக்கிறாங்களே அப்படி என்று வழங்குவார். ஒரு பெண்ணாக இருந்தால் அவருடைய தந்தை என்ன செய்ய, கணவன் வந்து மேசன் வேலை செய்யறவர் ஆயிப்பார், இன்னொரு கணவன் வந்து டாக்டர் ஆயிருப்பார், டாக்டர் ஆயிப்பாரு. டாக்டர் இயல்புல வீட்டுக்கு வந்தா மரியாதை கூட தானே,
வருகிற தாய் நின்று பாஞ்சு விழுந்து கவனிப்பாங்க. அவர் ஒரு எதிர்பார்க்கறதால அவருக்கு அதை கொடுக்கிறது. மேச வேலை செய்யறவங்க கீழே போட்டு குந்திடுவாரு. அவருக்கு பெரிய கவனம் இருக்காது. பாப்பா வந்து பேசவும் மாட்டாரு. தங்கச்சி பாப்பா தாத்தக்கு சரியான மரியாதை கிடைக்கும். எனக்கு அந்த மரியாதை கிடைக்குது இல்ல. இந்த வீட்டுக்கு இப்போ வரப்படாது, இந்த வீட்டுக்கு வரப்படா, போன்லயே எல்லாத்தையும் முடிச்சு கொள்ளணும். இது சகோதரர்கள் இதெல்லாம் என்னத்துக்கு நடக்குது தெரியுமா? இப்ப அவங்க என்ன செய்யறாங்கன்னு பார்த்து நன்றி செலுத்துறது. இப்ப என்ன செய்யறாங்க, இப்ப எப்படி நடக்கிறாங்க, இப்ப கூட எங்க போறாங்க. சில தாய்மாரிக்கிறாங்க, தங்கச்சி கடைசி தங்கச்சி வீட்டுக்கே கூட போவாங்க. மத்த தாத்தமாரு மக்கு மேல மட்டும் போக மாட்டான். போறது குறவு. சில வீட்டுல 4 ஆம்பளை பிள்ளை இருக்கு, ஒரே ஒரு பொம்பளை பிள்ளையா இருக்கு. 4 ஆம்பளைக்கு எந்த மரியாதையும் இல்ல. ஒரே ஒரு பொம்பளை பிள்ளை தானதுக்காக 4 பிள்ளைய கவனிக்கிறதே இல்ல. ஒரே ஒரு பொம்பளை பிள்ளைன்னு அங்கே இருப்பாங்க. இதனால பிள்ளைகள் என்ன செய்வாங்க, என்ன இவங்க எல்லாத்திலும் ஏற்றத்தாழ்வு, இந்த தாய் தந்தைக்கு நன்றி செலுத்தணுமா என்று பார்ப்பார்கள். சகோதரர்களே, இப்பொழுது அவர்கள் உங்களுக்கு சாப்பாடு தந்தால் அது எக்ஸ்ட்ரா, இப்பொழுது வீடு தந்தால் அது எக்ஸ்ட்ரா, இப்பொழுது காணி தந்தால் அது உங்களுக்கு எக்ஸ்ட்ரா தான். இப்ப உங்களை கவனிச்சாத எக்ஸ்ட்ரா, உங்களை கவனிக்கிற எந்த கடமையும் அவங்களுக்கு இல்லை. அவர்கள் செய்தால் அது மேலதிகம். அவர்கள் சரியாக நடக்கிறார்கள் என்பது அல்லாஹ் விசாரிக்க வேண்டும். அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும், அது வேறு விஷயம். ஆனால் நாங்கள் அவர்களுக்கு நன்றி செலுத்துவது எதற்காக தெரியுமா? அவர்கள் சிறிய வயதிலே எங்களை கவனித்தார்கள் என்பதற்காகத்தான். அவர்கள் சிறிய வயதிலே எங்களை கவனித்தார்கள் என்பதற்காகத்தான் நாங்கள் இப்பொழுது நன்றி செலுத்த வேண்டும். அதை மறந்து விடக்கூடாது, அதை சொல்லி காட்டி விடக்கூடாது. சகோதரர்களே, இதை நாங்கள் நல்ல முறையில் புரிந்து கொள்ள. மேலும் மக்களை நன்மையின் பக்கம் அழைப்பவர்களாகவும், நல்லதை கொண்டு மக்களை ஏவுபவர்களாகவும், தீயதிலிருந்து மக்களை விலக்குபவர்களாகவும் உங்களிலிருந்து ஒரு கூட்டத்தார் இருக்கட்டும். இன்னும் அவர்களே வெற்றி பெற்றோர் ஆவர்.